ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ரிபிள் டி டாக்ஸ். நான் உங்கள் T3. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஒன் பீஸ் எபிசோட் 1108 ரிவ்யூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ரீகேப்பாக லாஸ்ட் எபிசோட் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா எஸ்னேக் அவரோட லவ் அட்டாக் யூஸ் பண்ணி யார்க்கா ஸ்டாச்சுவை மாற்றிடுறான். அண்ட் இதை பார்த்து அங்கே இருக்கிற ஃப்ராங்கி, உசோ, பித்தகரஸ் அண்ட் லிலித்னு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அண்ட் எஸ்னேக் தொடர்ச்சியாக விடாமல் அவங்கள பார்த்து வரும்போது லிலித், நானும் வெகாபங்க் தானே, ஷெரஃபிம் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி நிறுத்த ட்ரை பண்ணுறான். ஆனால் அவள் கேட்குற மாதிரியே இல்லை. லேசர் பீம் வச்சு அட்டாக் ட்ரை பண்ண பார்க்கும்போது எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. அண்ட் அப்போ ஜோரோவை காட்டுறாங்க. லைக் அங்கே எஸ்பிஆர் பயங்கரமான ஒரு லேசர் பீம் வச்சு விடும்போது ஜோரோ அங்கிருந்து காக்கோன் லூச்சி தூக்கிட்டு எஸ்கேப் ஆகி போய் நிற்கிறான். அண்ட் அங்கே தான் மறுபடியும் எஸ்ஆக் வர்சஸ் ஜோரோ ஃபைட் வருது. அண்ட் இப்படியே ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது எஸ்ஆக் CP0 டார்கெட் வைக்குது. அதுக்கு உடனே ஜோரோ, நீ யார் அட்டாக் பண்ண பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செரஃபிம்ஸும் எதிர்த்து நிற்கிறான். அண்ட் அப்போ ஜோரோ லூஃபிட்ட ஹெல்ப் கேட்க லூஃபி அங்கே வந்துடுறான். லைக் இப்போ இவங்க ரெண்டு பேரும் நமக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டாங்களா, அப்போ இவங்களை அடிச்சு நொறுக்க வேண்டியதானு ரெண்டு பேர் ரெடி ஆகும் போது ஷாக்காக வந்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு செரஃபிம்ஸ், உங்களுக்கு யார் ஆர்டர் கொடுக்கான்னு தெரியல, பட் இதை நிறுத்துங்கன்னு சொன்னதும் ஜோரோ, ஓ இப்படிதான் இவங்களை ஸ்டாப் பண்ணுமான்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாட்ஸை உள்ள வச்சதுக்கு அப்புறமா உடனே ரெண்டு செரஃபிம்ஸும் அட்டாக் பண்றாங்க. அங்கிருந்து கஷ்டப்பட்டு தப்பிக்க பார்க்குறாங்க. அப்போ லிலித் அந்த பித்தகோரஸை காட்டுறாங்க. லைக் அவங்க யாருக்கோ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனால் பித்தகோரஸ் சொல்றான் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வேலை செய்யலன்னு சொன்னதும் ஃப்ராங்கி இந்த லிட்டில் பிராட்டை நான் அட்டாக் பண்ணணும்னு சொன்னதும் லிலித் சொல்லுவா, அதை உன்னால பண்ண முடியாது, ஏன்னா அவங்க நான் கிரியேட் பண்ண விஷயம் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹியூமனிட்டின்னு சொன்னதும் மறுபடியும் ஷாக்காக காமிச்சு அவன் சொல்றான், இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது வெகாபங்க்னால தான், ஆனால் எங்களை யார் இதை பண்றான்னு எதனால யோசிக்கவே முடியல, ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இவங்க நம்ம எல்லாரையும் கூட தான் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் லுச்சி அண்ட் காக்கு என்ன எல்லாரையுமான்னு சொல்லிட்டு காக்கு கேட்குறான். அப்போ ஒன்று பண்ணலாம், நம்ம டெம்பரரியாக ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணலான்னு ஸ்ட்ராஹர்ட்ட கேட்க லுச்சி, ஆமாம் ஹேண்ட் கஃபை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பின்னாடி திரும்பி பார்த்தா ஜோரோ அண்ட் லூஃபி ஒரு வியர்டான ஃபேஸோட பார்க்கவே காமெடியாக ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ லெபார்ட்டரியில் ஒரு இடத்துல CP6, 7 and 8 எல்லாத்தையும் காமிச்சு, எங்களுக்கு சரியான சாப்பாடு கூட இல்லை, சரியாக 2 மாதத்துக்கு முன்னாடி எகிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்தோம், அதுக்கப்புறமா திரும்பி போகிற சமயத்தில் CBs எல்லாமே அட்டாக் பண்ணதும் மறுபடியும் இங்கே வந்தோம், ஆனால் இப்படி மாட்டிக்கிட்டோம், இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் மேடு நீ தானே வெகாபங்க்னு சொன்னதும் வெகாபங்கை CP ஸ்டோனில் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆமாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சு போனிக்லிஃபை பார்த்த இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட்டுக்கு லீக் ஆகிருக்காதுன்னு நினச்சேன், அப்போ லீக் ஆகிடுச்சான்னு சொன்னதும் நேவி ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டுறாங்க. அங்கேருந்து நிறைய நேவி ஷிப்ஸ் எக்கெட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அப்போ எக்கெட் ஒகாரா சென்டாமாரோ ரிப்பீட்டடாக காமிச்சு சென்டாமாரோ அங்கே இருக்கிற மக்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் எக்கெட்டை விட்டு சீக்கிரமாக போயிடுங்கன்னு சொல்ல அவங்க எல்லாரும், ஏன் அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் பெசிபிஸ்டாமே அப்படி தான் பண்ணீங்க, ஏன் அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு ஒகாரான்ற ஐலாண்டை பற்றி தெரியுமா, அது திடீர்னு வேர்ல்டு மேப்லேருந்து காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னதும் அங்கே ஒரு கிளிம்ஸா ஒஹாராக்கு நடந்த விஷயத்தை ஷார்ட்டா ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அதாவது ஒஹாரான்றது கிரேட்டஸ்ட் லைப்ரரி அண்ட் அங்கே இருக்கிற ஸ்காலர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் போனிக்லிஃபை பற்றி தெரிஞ்சுக்க நினைச்சு வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக போன காரணத்தினால மொத்த ஐலாண்டையுமே தடம் தெரியாமல் அடிச்சுட்டாங்கன்னு ஒரு கிளிம்ஸா ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அண்ட் சென்டாமர் சொல்கிறான், அதே மாதிரி அந்த விஷயத்தை தெரிஞ்ச ஒரு பிக்கஸ்ட் பிரெயினாக இருக்கிற ஓல்டு மேன் வெகாபங்கை கண்டிப்பாக கொல்ல பார்ப்பாங்க, அதனால தான் சொல்கிறேன், ஒஹாரால நடந்ததை விட ஒரு கொடுமையான சம்பவம் எகிட்ட நடக்க போகுது, ஆனால் இது எல்லாத்தையுமே நீ தான் பார்த்துக்கணும் முகிவாரா லூஃபின்னு சொன்னதும் மேலே அப்பரோடோமா காட்டுறாங்க. அங்கே ஜோரோ சொல்கிறான், உங்களை அன்கஃப் பண்ணி எங்களோட சேர்ந்து ஃபைட் பண்ண வச்சுட்டு மறுபடியும் கஃப் பண்ண வைப்பீங்க, இதெல்லாம் என்ன நம்ப முடியாதுன்னு சொன்னதும் காக்கு, அப்போ சரி ஃபைட் முடிஞ்சதும் எங்களை கஃப் பண்ண நாங்களே அனுமதி கொடுக்குறோன்னு சொன்னதும் லூஃபி அப்போ ஓகே அப்போ வாங்க அன்கஃப் பண்ணுவோன்னு சொல்ல ஜோரோ, அடடே இதெல்லாம் நம்புறியாடான்னு சொன்னதும் எஸ்காக் அவனோட காலை பிளேடாக மாற்றி ஒரே ஸ்லைஸு அங்கேருந்து மறுபடியும் எஸ்கேப் ஆகி ஜோரோ இந்த அட்டாக்கு டைஸ் ஃப்ரூட்டை வச்சிருந்த மிஸ்டர் ஒன்னாச்சேன்னு சொன்னதும் அப்படியே எஸ்காக காமிக்கிறதோட இந்த எபிசோடுமே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம T1 அவருக்கு இந்த எபிசோடை பார்த்து ரிவ்யூ கொடுப்பாரு, அதையும் கேளுங்க. இந்த எபிசோடில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 2 விஷயங்கள் தான். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒஹாரா அப்படின்ற அந்த ஐலாண்ட் இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்னால அழிஞ்சு போயிருக்கும். அந்த ஐலாண்டில் ஒரு மிகப்பெரிய லைப்ரரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு எக்கேட் ஐலாண்டுக்குமே வரப்போகுது. என்னதான் இது ஃபியூச்சரிஸ்டிக் ஐலாண்டாக இருந்தாலுமே இந்த ஐலாண்டை கவர்மெண்ட் கிட்ட கொண்டு வரணும், வெகாபங்கை எப்படியாவது கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ இந்த ஐலாண்டில் யாருமே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சென்டாமோர் சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து இந்த எக்கேட் ஐலாண்டுக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் நடக்க போகுது அப்படின்றது நமக்கு சூப்பராகவே பில்ட் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இதுல ஏகப்பட்ட செராஃபிம்ஸை காமிச்சிருப்பாங்க. அதுல முக்கியமா எஸ்ஹாக் அப்படின்ற அந்த செராஃபிம்ஸ், இந்த செராஃபிம்ஸ் தான் ஜோரோ அண்ட் லூஃபி இவங்க ரெண்டு பேருமே கம்யூனிகேஷன் சென்டர்ல இருப்பாங்களா, அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர்கிட்ட ஃபைட் வர மாதிரி இருக்கும். ஸோ அப்ப நமக்கு அவர் வந்து மிஹாக்கோட டெக்னிக்கை மட்டும் யூஸ் பண்ணாம அவர் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டைஸ் ஃப்ரூட் அப்படின்ற அந்த ஃப்ரூட்டோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி லெக்க ஸ்வாட் மாதிரி மாத்தி அட்டாக் பண்ணிருப்பாரு. லைக் இது மூலியமா அந்த இடத்துல அப்பதான் ஜோரோக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, இவங்க கிட்ட லைக் என்னன்னா ஒரு டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருக்கு, அதே டைம்ல நிறைய டெவில் ஃப்ரூட்ஸோட பர்சனாலிட்டிஸ்மே இவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது மூலியமா தான் செராஃபிம்ஸை வெகாபங்க் இந்த இடத்துல எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா பில்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம சொல்ல வராங்க. இந்த 2 விஷயங்கள் தான் எனக்கு இந்த எபிசோட்ல ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு தாறுமாறு தடவை வீடியோ மீட் பண்றோம். அது வரைக்கும் வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. டாட்டா, பை பை.